மீனா கல்யாண மண்டபத்தில் உள்ள டெக்கரேஷன் இதெல்லாம் வீடியோ கால்லையே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஏன்னா விஜயா வந்து பண்ண கூத்துனால வந்து இது பண்ணிட்டாங்க. வீடியோ காலில் போய் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு அந்த டெக்கரேஷனையும் முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து வந்து முத்து வந்து என்ன பண்ணுறாரு, மீனாவை கட்டி பிடிச்சி தூக்கிக்கிட்டு, மீனா நல்லபடியாக முடிச்சாச்சு தெரியுமா அப்படின்னு, விடுங்கங்க மாமாலாம் இருக்காங்க விடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அப்பா உனக்கு தெரியுமாப்பா மீனா வந்து நல்லபடியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டா, வீடியோ கால்லே முடிச்சிட்டாப்பா அப்படிங்கும்போது, ஏப்பா வீடியோ காலில் முடிச்சா, இங்கே வாம்மா மீனா எதுக்கு வீடியோ காலில் முடிச்ச, நீ ஏன் போகலை? இல்லை இல்லை மாமா, அது அத்தைக்கு வந்து கையை பிடிச்சிக்கிச்சு, கையை தூக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை, அதனால் வந்து வீட்டில் யாருமே இல்லை, அதனால் என்னைய பார்த்துக்க சொல்லிட்டாங்க அத்தை, அதனால் நான் போக முடியலை மாமா, அத்தையை பார்த்துக்கிட்டு வீட்டில் இருந்துட்டேன். ஆமாம் மீனா, சுருதி கேட்குறாங்க உடனே. ஆமாம் மீனா, உங்களுக்கு உங்களை தான் அத்தைக்கு பிடிக்காதுல்ல, ஆண்டிக்கு பிடிக்காதுல்ல, நீங்கள் ஏன் வந்து பார்த்துக்கிட்டீங்க, அவங்களுக்கு வந்து செல்ல மருமகளே ரோஹிணி தானே, நீங்கள் ரோஹிணிக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள வர சொல்ல வேண்டியதானே ரோஹிணியை அப்படிங்கும்போது, இல்லை அத்தை வேணான்ட்டாங்க, ரோஹிணியும் வேணாம் சுருதியும் வேணாம், நீ இருந்து தான் என்னை பார்த்துக்கணும் அப்படின்ட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன் விஜய் அப்படியா சொன்னேன்? ஆமாம், இப்போ எப்படி இருக்கு உன் கை, நல்லா தானே இருக்குது, அது என்ன சாயந்தரம் நல்லா போய்டுன்னு சொன்னியாம்ல மீனா கிட்ட. ஆமாம் மாமா, சாயந்தரம் 4 மணிக்கெல்லாம் சரியாயிடும், அதனால் வந்து எனக்கு இப்படி தான் அடிக்கடி வரும்னாங்க. ஆமாம் ஆமாம், அவளுக்கு இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக கிண்டல் பண்ணுறாரு அண்ணாமலை. அப்போ இங்கே இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது மீனா வந்து முத்து அழைச்சிட்டு போய் தனியாக நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அப்படியா, இரு இரு, இதை அப்படி கேட்காம விடக்கூடாது அப்படிங்கும்போது, ஆமாம் நீங்கள் வந்து கை சரியாகலன்னு சொல்லலையாம, அந்த சிந்தாமணி பொம்பளை கிட்ட வந்து பேசிட்டு சரியாயிடுச்சு, இங்கே தான் இருக்கிறா மீனா, அவளால் வந்து இந்த ஃபங்க்ஷனை சரிவர பண்ண முடியாதுன்னு சொன்னீங்களாம்ல அப்படிங்கும்போது, அப்படியே அப்படியே உட்காந்துருக்காங்க, குரு குருண்டு உட்காந்துருக்குறாங்க, மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு. அப்போ அண்ணாமலை கேட்குறாரு, ஏன் விஜயா உனக்கு அசிங்கமாகவே இல்லையா, உன் வயசுக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துக்கவே மாட்டியா, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுற விஜயா, உனக்கு என்ன கை காலை பிடிச்சிக்கிச்சு, அது 4 மணிக்கு சரியாகுமா, அது எப்படி கரெக்டாக 4 மணிக்கு சரியாகும், என்றைக்குமே பொய் நிலைக்காத விஜயா, தெரியுமா உனக்கு, உன் மூஞ்சியே காட்டி கொடுக்குது நீ பண்ணின விஷயத்த, நான் ஒன்றும் செய்யலைங்க, உண்மையிலே எனக்கு கை தான் முடியலை, இங்கே கூட கையை, உண்மையிலே நான் அந்த மாதிரி உடச்சி காமிக்கிறேன் உன் கையை அப்படிங்கிறாரு அண்ணாமலை. அதுக்கு என்ன நீங்கள் எப்படிலாம் பேசுகிறீங்க, ஆமாம் ஓ ஓ இது வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கா, இல்லை என்னை பற்றி இப்போ வெளியில் போய் தப்பாக பேசுகிறாள், என் கொட்டத்தை அடக்குவேங்கிறாள்ல, அதனால தான் நான் அப்படி பண்ணேன், அதுக்கு இதான விஜயா ஒரு பொண்ணை வந்து வேலை செய்ய விடாமல் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது, அப்படி என்ன பண்ணுறாங்க, அப்படியே உட்காந்தே இருக்கிறாங்க. அப்போ வந்து ஒருத்தர் வர்றாரு, வீட்டுக்கு வர்றாரு, அவர் மீனா பேரில் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாரு. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முத்து ஒருத்தரை வர வச்சுருக்காரு. அவர் ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாம் கொடுத்துட்டு போகிறாரு, ஏடிஎம் கார்டு எல்லாமே கொடுத்துட்டு போகிறாரு. அதை பார்த்துட்டு விஜயாவுக்கு ரொம்ப எரிச்சல் தாங்கலை, எரிச்சல் தாங்காமல் நிற்கிறாங்க. அப்போ வந்து முத்து சொல்கிறாரு, அப்பா நான் டிரைவிங் ஸ்கூலும் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இன்னும் கொஞ்சம் எரிச்சல் தாங்காமல் நிற்கிறாங்க. அப்போ வந்து ரோஹிணி சொல்கிறாங்க, நீங்கள் டிரைவிங் ஸ்கூல்லாம் ஆரம்பிச்சிங்கன்னா இங்கே கரண்ட் சார்ஜ் அதிகமாக வரும் தெரியுமில்ல, வரலரம்மா, இன்னும் வாயை திறக்கலையேன்னு நினச்சேன், நீங்கள் திறந்துட்டீங்க, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம், நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், உங்கள் வேலையெல்லாம் இங்கே எங்கிட்ட செல்லாது தெரியுமா பார்லரம்மா அப்படிங்க. என்ன முத்து ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க, நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் எங்கள் விஷயத்தில் தலையிட வேணான்னு உங்கள்கிட்ட சொன்னீங்கல்ல, இப்போ எங்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க பார்லரம்மா, உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள் அப்படிங்கிறாரு. அப்போ மனோஜ் சொல்கிறாரு, ஏன் ரோஹிணி நீ அவன் விஷயத்தில் போய் பேசுகிற, அவன் பார்த்தியா மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறான் அப்படிங்கும்போது, அப்போ ரோஹிணிக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்தது, ஃபோனை பார்க்குறாங்க, அவங்க அம்மா அடிக்கிறாங்க. அவங்க அம்மா அடித்து ரோஹிணி பேசுகிறாங்க, ரோஹிணி இங்கே முத்து வந்து எங்களை பார்த்துட்டாரு, நீ கேட்டார், என்னம்மா இங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டார், என் மக ஊரோட வந்துருச்சுன்னு சொன்னேன் அப்படிங்கும்போது, சரிம்மா இரும்மா நான் அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு வேகமாக போகிறாங்க. அங்கே வீட்டுக்கு போகும்போது சொல்கிறாங்க, வீட்டு ஓனர் இவங்க வாசல்லே பார்த்துட்டாரு. ஏம்மா நீ என்னம்மா வீட்டை வந்து வாடகைக்கு கேட்டுட்டு இங்கே வரதே இல்லை, நீ உங்கள் அம்மாவும் அந்த பிள்ளையும் தான் இருக்கிறாங்க, உங்கள் வீட்டுக்காரர் எங்கே, உங்கள் வீட்டுக்காரர் துபாயில் இருக்கிறாருண்டா, அன்னைக்கு ஒரு ஆள் வந்து விசாரிச்சுட்டு போனார், நான் ஊரில் தான் இருக்கிறேன் அப்படி இப்படின்றாரு, நான் வீட்டுக்காரர் தான் பேசுகிறேன்டாரு என்கிட்ட நான் பேசும்போது, நீ என்னம்மா என்ன ஃப்ராடுத்தனம் பண்ணுறியா அப்படிங்கும்போது, அதெல்லாம் இல்லை சார், அதெல்லாம் இல்லை சார், எங்கள் வீட்டுக்காரர் தான் பேசுனாங்க உங்கள்கிட்ட, அதெல்லாம் நீ நடந்துக்கிறதே சரியில்லைம்மா, நீ வர்றதே இல்லை, அந்த அம்மா மட்டும்தான் இருக்குது, அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா யார் பொறுப்பு, நீ வந்து இங்கே இருக்கிற மாதிரி இருந்தால் நான் வீடு தரேன், இல்லாட்டி வீட்டை காலி பண்ணிக்க அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் சிட்டி வந்து ஃபோன் பண்ணுறாரு இவருக்கு, அதாவது ரோஹிணிக்கு வந்து சிட்டி ஃபோன் பண்ணி, என்ன ரோஹிணி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நான் ஒரு வேலைக்கு ஆள் சொல்லியிருந்தேனே நித்யா கிட்ட கேட்டிங்களா அப்படிங்கும்போது, அவள் தான் வர முடியாதுன்னு அன்னைக்கே சொல்லிட்டாரு சிட்டி அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு வித்யா தான் வேணும் என் கடைக்கு, நல்ல பொண்ணு, அது நல்லா படித்த பொண்ணு, அதுதான் வேணும், நீங்கள் தான் எப்படியாவது சொல்லி அவளை என் கடைக்கு அனுப்பி வைக்கணும், என் ஆஃபீஸ்க்கு அனுப்பி வைக்கணும் அப்படிங்கும்போது, இல்லை சிட்டி என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது, அவளே நான் வர
முடியாதுன்னு சொல்லிட்டாள் அப்படிங்கும்போது நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் ரோஹிணி. ஏன்டா இப்போ வந்து அவன் வந்து உங்கள் பிஏ இருக்கிறான்ல, அந்த பிஏ அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? திருப்பி வந்து எனக்கு கால் பண்ணி பணம் கேட்குறான். அதனால் ஒன்று நீங்கள் வித்யாவை அனுப்பி வைங்க, இல்லாட்டி 5,00,000 பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே என்ன சித்தி இப்படியெல்லாம் பிளாக்மெயில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வைங்க நான் வித்யா கிட்ட கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. வித்யாட்ட கேட்கும்போது செருப்பால் அடிப்பண்டி உன்னைய நான் என்னடி நினச்சிக்கிட்ட நீ தான் அவங்ககிட்ட பழகிக்கிட்டு இருக்கிறேன்டா என்னைய சேர்த்து பழக்க விட்றிய உன் தில்லுமுழுத்தனம் உன்னோட திருட்டுத்தனம்னா உன்னோட வச்சுக்க ரோஹிணி. எனக்கு வந்து ஏதோ போனால் போதுன்னு திரும்பி உங்ககிட்ட நான் பேச ஆரம்பித்தேன். அன்னைக்கே நம்ம 2 பேரும் சண்டை போட்டோம்ல அன்னையோட பிரிஞ்சிருக்கணும். தேவையில்லாமல் உங்ககிட்ட வந்து நான் பேசினேன் பாரு. அவன்ற வட்டி வட்டி ஆஃபீஸ்க்கெல்லாம் நான் போவேன்னு நினச்சிக்கிட்டியா? நீ சும்மா தானே இருக்கிற, நீ வேலைக்கு தானே இருக்கிற பார்லரில், நீயே போ, என்னையெல்லாம் கூப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. என்னடி வித்தியா அப்படிலாம் பேசுகிற அப்படிங்கும்போது ஆமாம் நீ சும்மா தானே இருக்கிற, ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கிறீல, நீ போ அவன் கடைக்கு, அவன்ற ஆஃபீஸுக்கு வேலைக்கு ஆள் தேவைண்டா நீ போ, என்னையெல்லாம் கூப்பிட்ற வேலை வச்சுக்காத, இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் உனக்கு தெரியுமா அப்படிங்கிற. என்னடி வித்தியா அப்படி பேசுகிற அப்படிங்கும்போது ஆமாம் அவன் பொறுக்கி பைய ஆஃபீஸுக்கு என்னைய போக சொல்றியா? இது எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியும்ல, உனக்கு தான் யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லாமல் நான் இருக்கிறேன், எனக்கு அம்மா அப்பா எல்லோரும் இருக்காங்க ரோஹிணி, இதோட முடிச்சுக்க, இனிமேல் இந்த வார்த்தை என்கிட்ட பேசாத, அப்படி பேசுகிற மாதிரி இருந்தால் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு படப்படன்னு பேசிட்டு வைக்கிறாங்க வித்யா. இதை கேட்டுட்டு அப்படியே மலைச்சு போய் நிற்கிறாங்க ரோஹிணி. என்ன இப்படி பேசிட்டா இவ அப்படின்னு நினைக்கிறாங்க.